நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமந்தன் பேசுகிறேன். எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையான் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. பெண்ணால் பெருந்துன்பம் மங்கையால் மதிமோசம் யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். அதாவது பெண் என்றாலும் மங்கை என்றாலும் ஒன்றுதான். இது யார் பாதிக்கப்படுவாங்க? ஆண்கள் பாதிக்கப்படுவாங்க. எப்படி கிரகந்த பாதிப்புன்றால், ஒரு ஆண் ஜாதத்தில் ஒரு பெண்ணால் அவன் பெருந்துன்பத்தை அனுப்புவதற்கும் மதி மோசம் போவதற்கும் கிரக அமைப்பில் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அப்படி எப்படி கிரகம் அமைந்துவிட்டால் இந்த பெண்ணாலோ மங்கையாலோ மோசத்துக்காலாவது என்பதற்கு ஒரு உதாரண ஜாதகம் தெரிந்து கொள்வோம். ஸ்க்ரீனில் பாருங்கள். இது ஒரு ஆண் ஜாதகம். சேலத்தில் பிறந்தவர். 22/7/1998 4:43 மாலை PM. நட்சத்திரம் பார்த்தீங்களா, இவருக்கு புனர்பூச நட்சத்திரம், முதல் பாதம், மிதுன ராசி, லக்கணம் தனுசு லக்கணம். லக்கணத்துக்கு 3 கேது, லக்கணத்துக்கு 4 குரு பகவான், லக்கணத்துக்கு 5 சனி பகவான், லக்கணத்துக்கு 7 சந்திரன் செவ்வாய் சுக்கிரன், லக்கணத்துக்கு 8 அதாவது கடகத்தில் சூரியன், 9ஆம் இடத்துல புதன் ராகு. இவர் பார்த்தீங்களா, இது ராசியோட நிலை. நவாவஸ்தை பார்த்தீங்களா, ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், லக்கணத்தில் சனி ராகு, சிம்மத்தில் சூரியன் குரு, தனுசில் சுக்கிரன் கேது, மீனத்தில் செவ்வாய், மேசத்தில் சந்திரன் புதன். பிறக்கும்போது குரு மகாதேசம் 13 வருஷம் 9 மாதம் 10 நாள் இருப்பு. இப்போ சனி மகாதேசையில் ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு 2 ஆண்கள் மட்டும். இவர் இளையவர், ஒரு அன்னார் உண்டு. இளமையில் தந்தை இழந்தவர், தாய் உண்டு, தாய்க்கு அரசு பணி இருக்கிறது. இவருடைய கல்வி பொறியியல் துறை படிச்சிருக்காரு. ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்தாரு. மாதம் 1,50,000 சம்பளம். இவருக்கு பார்த்தீங்கன்னா காதல் ஏற்படுகிறது. காதலி உண்மையாக நம்புகிறாரு, மனசார விரும்புகிறாரு. காதலிகிட்ட வேறு வகுப்பில் வேறு இனத்தை சேர்ந்த பொண்ணை காதலிக்கிறாரு. வீட்டில் சம்மதம் வாங்கிறார். ஆனால் சம்மதம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏற்க திருமணம் முடிஞ்ச பொண்ணு அப்படிங்கிற உண்மையை மறைச்சி காதலிச்சிருக்கு. அதை கேட்டு அவமானம் தாங்காமல் நம்பிக்கை துரோகத்துக்காக ஏமாற்றத்தில் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டார். அதாவது காதலியால் கயிற்றில் தொங்கிவிட்டார். இது நடந்த சம்பவம். இந்த ஜாதகத்தோட அமைப்பு இதுதான். இது சம்பவம் பார்த்தீங்களா. இது பாருங்கள். இவருக்கு ஒரு பாடல், அருமையான பாடல் பாருங்கள். அதாவது புலிப்பாணி முனிவருங்கிற அற்புதமான நூலில், ஜோதிட முன்னூரில் ஒரு அற்புதமான பாடல், 181வது பாடல் பாருங்கள். உடல் உயிருக்கு 3ஆம் அதிபதி மந்தன் கூடி ஒரு ராசியில் நின்றாராகில் திடமுடன் இவர்கள் திசை புசிப்பது உற்றால் நஞ்சு தின்றனால் உயிர் சேதமாகும். படமுடைய ராவுடன் இவர்கள் கூடினால் பாசத்தினால் தன் உயிரை மாய்த்து கொள்வான். அடவுடன் போலன் கிடச்சத்தாலே அரிய நூல் புலிப்பாணி அறந்திட்டேனே. இந்த நூல் என்ன நூல்? அரிய நூல். புலிப்பாணி சொல்கிறார், நூல் என்ன நூல்? அற்புதமான நூல். இந்த நூலை கற்றுக்கொள்ளுங்கள். அற்புதமான விதிகள் அடங்கியிருக்கிறது. அப்போ இந்த பாடல் எப்படி பாருங்கள். லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதியும் ராசிக்கு 3ஆம் அதிபதியும் ராகுவோடு தொடர்பெற்று விட்டால் அவர்கள் பாசம் என்றால் கயிற்றால் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க. இவருக்கு நடக்க திசை சனி திசை.
புத்தி ராகு புத்தி. இப்போ லக்கணத்துக்கு மூன்றாமது யார்? சனி பகவான். ராசிக்கு மூன்றாமது யார்? சூரிய பகவான். இப்போ சூரியன் சனியோட சாத்தில் இருக்கார். இது சனி பகவானை கேது பார்த்துறார், அந்த கேதுவை ராகு பார்த்துறார். இப்போ ராகு புத்தியில் சனி திசையில் ஜாதரோட தன்னுடைய காதலியின் துரோகத்தால், ஏமாற்றத்தால், வஞ்சகத்தால் தன் உயிரை கயிற்றால் முடித்துக் கொள்கிறார். இது நடந்த சம்பவம். பாருங்கள், இது வந்து பாடல்படி கிரகம் அமைச்சு அப்படி திசாபத்தி வந்துருச்சு. பாடல்படி கயிற்றால் மரணம், அதுக்குரிய திசை வந்துவிட்டார். கிரகம் இப்போ இருந்து திசை வந்துட்டு. இப்போ துணை விதி பார்த்தீங்களா, பொதுவாக ஒரு ஜாத்தில் பெண்கள் ஆண்கள் பார்த்துங்க, லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி, லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி, லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி 3 பேரும் கூடி 7 அமர்ந்து விட்டால் வரக்கூடிய காதலி வில்லியாவாள் அல்லது வில்லியே காதலியாவாள். ஒன்றும் இப்படி எடுத்துக்கலாம். வரக்கூடிய மனைவி வில்லியாவாள் அல்லது வில்லியே மனைவியாக வருவாள். 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டால் நிச்சயம் உண்மை. நல்லா புரிஞ்சுக்குங்க. 6ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, அஷ்டமாதி மூவரும் கோடி 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் அதிபதி பாவரை கொடிவிட்டால், பாவர்னு ராகு எது கொடிவிட்டாலும், சனிவர் தொடர்பிட்டாலும் ஜாதகருக்கு என்ன ஆகும்? வரக்கூடிய மனைவியால் துன்பம் நிச்சயம் உண்டு. இது ஒரு துணை விதிங்களா. அடுத்து 12வது பாருங்கள். ஒரு ஜாதத்தில் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கூடிவிட்டால் அந்த ஜாதகன் கண்டிப்பாக நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாவான். அதன் மூலம் தொழில் இழப்பு, பொருள் இழப்பு, கௌரவ குறைச்சல், மானத்தில் கவுமானத்தை அடைகிறது அல்லது உயிர் இழக்கிறது. இது மாதிரி ஒரு கடுமையான துன்பத்தை சந்திக்கும் சொல்லி அவன் சொல்லலாம். இவனுக்கு பாருங்கள், 5ஆம் அதிபதி யார்? செவ்வாய். அஷ்டமாதிபதி யார்? சந்திரன். ரெண்டும் சேர்ந்துட்டாங்க. கூட யார் சேர்ந்துருக்கா? சுக்கிரன். எங்கே இருக்காங்க? 7ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த ஜாதருக்கு முக்கியமான இது தான் 5, 8, 7லிருந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டதுனால ஜாதர் கண்டிப்பாக மங்கையால், பெண்ணால் பெருந்துன்பத்தை சந்தித்தாக வேண்டும். மங்கையால் மதிமோசம் ஆயாக வேண்டும். இது தவிர்க்க முடியாத எழுதப்பட்ட விதி. அற்புதத்திற்கு அமைஞ்சிருப்பாருங்க. 5, 8 சுக்கிரன் கூடி 7 இருந்தால் இந்த சம்பவத்தை அந்த சந்தித்தே ஆக வேண்டும். ரெண்டாச்சுங்களா. 3வது பார்த்தீங்களா, இது ஒரு முக்கியமான அற்புதமான விதி. லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி ராசிக்கு அஷ்டமாதியாக வந்தாலும் அல்லது ராசிக்கு அஷ்டமாதிபதி லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி வந்தாலும் இவள் திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் ஜாதருக்கு திடீர் மாற்றம் ஏற்படும். இது அற்புதமான விதி. இதுவரை நீ கேட்கப்படாத விதி, நடைமுறைக்கு பொருந்தி வரக்கூடிய அற்புதமான விதி. மீண்டும் இதை நினைவுபடுத்தி கவனிச்சுக்கோங்க. அதாவது லக்கணத்திற்கு 3ஆம் அதிபதி ராசிக்கு அஷ்டமாதியாக வந்தாலும் அல்லது ராசிக்கு அஷ்டமாதி லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி வந்தாலும் அவர்கள் திசை பசி நிலைமைக்கு வந்துவிட்டால் அவர் அந்த திசை பலவீனமாயிட்டால் உறுதியாக ஆயுள் குற்றத்தை தந்துவிடும். அதுவும் குறிப்பாக திடீர் கண்டத்தை கொடுத்துவிடும். நேற்று பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன், நல்லா தான் இருந்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இளம் வயது திசை வரும்போது டக்குன்னு கொடுத்துருவார். இவர் பாருங்களேன், லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி ராசிக்கு அஷ்டமதி வந்துட்டார். அதனால் அந்த திசை கட்ட வந்துடுச்சு. அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் அதிபதி சூரியன், அவர் லக்கணத்துக்கு அஷ்டமத்தோடு வாங்கிட்டார். லக்கணத்துக்கு அஷ்டமாதி யார்? சனி பகவான். ராசிக்கு 3ஆம் அதிபதி சூரிய பகவான். சூரியன் சனி சாரத்தில் தான் பூசா 1 இருக்கார். அப்போ சனியோட சாரம் வாங்கிறார். அப்போ லக்கணத்துக்கும் ராசிக்கும் 3, 8 தொடர்பு வந்து வைக்கிறது. அதில் குறிப்பாக திசா சனியாக வந்துடுறாரு, நீச்சமாயிடுறாரு, திடீர்னு போயிடுச்சு. 3ஆச்சுங்களா. 4வது பார்த்திங்கன்னா, எப்போதும் திசை நடக்கும்போது அந்த திசை நீச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 விதி சொல்லி வைக்கலாம். 1 அவமானம், திடீர் மாரகம், அடுத்தபடியாக அரசு பகை, ஊர் மாற்றம், பொருள் இழப்பு, மருத்துவ செலப்படி சொல்லிட்டு போகலாம். 5 விதியில் சந்திச்சாக வேண்டும். அதுவும் ஆயுள்காரனாக வந்துட்டார்னா முதல்ல ஆயுளை சொல்லணும். இந்த நீச்சமடைங்கிற எந்த கிரகம்னு பார்த்துட்டு அந்த கிரகத்துடைய காரகத்தத்தை தொட்டு வைக்க வேண்டும். இது ஒரு சூட்சமான விதி. நீச்ச திசை நடந்தால்
இந்த 5 பாயிண்ட் சொல்லலாம். அதில் மாற்றுக்கிறதுல 6 பாயிண்ட் மொத்தம் நடந்தே தீரும். அந்த 6ல் எதுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது திசானாவுடைய கிரகத்தை பொறுத்து சொல்ல வேண்டும். இப்போ இவருக்கு சனி திசை வந்துட்டுருக்கு, அவர் நிச்சயமாயிட்டார். அப்போ எதை தொடரும்? முதல் தொடரணும் ஆயுள் குற்ற வர வாய்ப்புன்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்த வயசுக்கு வந்துடும். அஞ்சாவது விதி பார்த்தீங்களா, லக்னாதிபதி லக்கணத்துக்கு இருபுறம், அதாவது லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்துக்கு இருபுறம் பாவகர் இருந்தால் பாவகர்த்தர் தோஷம் சொல்லுவோம். சரிங்களா? அதே நேரத்தில் லக்னாதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு இருபுறம் பாவகர் இருந்தனாலும் அந்த திசை அந்த புத்தி வரும்போது ஜாதருக்கு உயிராபத்து நிச்சயம் உண்டு. பாவகத்தை வசிக்கிட்டால் ஜாதகம் என்ன கிடைக்கும்? அபகிருத்தி கிடைக்கும். தரித்திரம் இருப்பான், அற்பாயிலாக போயிடும். 3ல் 1 சந்திக்கலாம். என்னாச்சு? பின்னால் கெட்டப்பறம் வாங்கிட்டார், ஆயில் குறைஞ்சிருச்சு, செல்வாக்கு இருந்துச்சு, செல்வாக்கு நீடிக்கலை, வயசு 28 தான் ஆகுது. ஒரு பெரிய சொல்கிறதுக்கு மொத்தம் பாவகர்த்தா தோஷமும் ஒரு ஜாதருக்கு ஆயிலை குறைக்க வாய்ப்பு உண்டு. ஆக கிரக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்களா, முக்கியமாக சுருதிப்படி கிரகம் அமைந்து திசாபதி நடைமுறைக்கு வந்துவிட்டால் பாடல் என்ன சொல்கிறதோ சுருதி என்ன சொல்கிறதோ அந்த சுருதி சொல்லும் பலன் நடந்தது என்பதற்கு மீண்டும் ஒரு சான்று காட்டிவிட்டோம். அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.